ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பிளேஸ் இஸ் வெரி குட், வா நம்ம அங்க போய் சாப்பிடலாம், நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. பட் அந்த பட்டுக்கு அந்த கேப்ல எனக்கு ஒரு கால் வரும். என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா சார், அந்த பொண்ணு என்ன இப்படி கூப்பிடுறா, எனக்கும் போலாம் தான் இருக்கு, பட் ஆனா நீயோ வரியா துணைக்கு. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? ஏன் எப்போதும் அவங்கள துணைக்கு கூப்பிடுறீங்க? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? பெங்களூர் பையனா? ஆமா சார். ஏடா பெங்களூர் பையனுக்கு எவ்வளவு நர்வஸ் ஆகுது? இல்ல சார், நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல. அவரோட வயசு என்ன கேளுங்க சார். 30 சார். 30 years. 30 ஆயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லே பாவம். எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். சார் இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல. லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம சென்டர் பார்ட். பொண்ணு வந்து அப்ரோச் பண்றாங்க, இவனே ஆட்டோமேட்டிக்கா அவனோட நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிடுவான். நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் ஃபோன்லாம் பேச மாட்டேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். போய்னாச்சு ஏதோ பேசுறாங்க, இல்ல பேசாமனாச்சும் இருக்காங்க. பேச சொன்னா பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? தேங்க்யூ. நீங்க பேசினா தானே பேச முடியும். இப்போ நீங்க மைக்கை வாங்கியிருக்கீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. அதான் பேசுறாங்களே. இப்போ தானே சார் மைக்கை வாங்கியிருக்காங்க. பேசுங்க. கேக்குறாம்பா. என் ஃப்ரெண்டு சிரிக்கவும் மாட்டான். அவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி பயப்படுவான். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே எதனா ஒரு நடக்குது. நல்ல பையன்டா நீனே, தப்பு இல்ல. தேங்க்யூ. புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கான் சார். அவன் லவ் பண்ற பொண்ணை வர்ணிச்சு. ஆனா இதுல என்னன்னா இவன் லவ் பண்றது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். இதுல வந்து நிலவின் மகள்னு பேர் வர வச்சிருக்கான் சார் அந்த பொண்ணுக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஆக்சுவலா அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசன் இதான். இந்த புக்கை கொண்டு நிலவின் மகள்கிட்ட கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான். ஓ அப்படியா? அடப்பாவி. அவன் அடப்பாவி இல்ல, அடிப்பாவி. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறீ நீனு. தெரியாது சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சார் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான் சார். அவன் பண்ணிட்டு இருந்தான் சரிங்களா, அந்த பொண்ணுக்கு எஃபர்ட்லாம் போட்டான். அந்த எஃபர்ட் எப்படி போடணும்ன்றது தெரியல. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. பொண்ணு சரி கிடையாது, இவனுக்கு அவளுக்கு ஒண்ணு ஒண்ணா மாறிட்டே இருக்கு. இப்போ நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா சார். இதெல்லாம் ஒரு பெருமை இல்லடா. போகடா. ஏன் இவன் எஃபர்ட் போடணும்னு வேற சொல்றீங்க? அப்புறம் முடிஞ்ச கதை. முடிச்ச கதை. முடிந்த கதை வேறு, முடிச்ச கதை வேறு. உன்னை பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி அதனால பையன் என் ஃப்ரெண்டு இஸ் குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிடுவானே. ஓஹோ கதை இப்படி போகுதா? இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சுல, அது நீங்க அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகா அதற்கு முன்பா? அதுக்கப்புறம் தான் சார். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க சார். அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேச மாட்டான், எல்லா பொண்ணுகிட்டயுமே பேசுவான். அட பாவி. இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானா, அவகிட்ட பேசுவா சார். அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அவன் கிட்டயும் போய் அது தெரியாமே பேசிடுவான். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சும்மா ஜாலியா பேசுறது தான் சார். அப்போ உனக்கு அமையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். இந்த வீடியோக்கு போடுங்க லைக் அண்ட் கமெண்ட். Thank you guys. கதை ஒன்லைன் ஸ்டோரி தான். நல்லா முடி வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியிருந்தவன இப்போ மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க ஆள். ஆஹா என்ன புன்னகை. தம்பி இங்க வாங்க.
இது வரைக்கும் நான் 19 வயசு ஆகுது. 19 வருஷத்துல ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் அழுதுருக்கேன் அப்படின்னா அந்த கேமுக்காக தான். பப்ஜி விளையாடுறேன்னு செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல. 3rd இயர் வரைக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினருடைய மரணம், நண்பர்களின் தோல்வி, ரொம்ப முக்கியமானவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சது, இப்படி எதையுமே நீங்க பார்க்கல என்ன? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதை வந்து தலைக்கு ஏத்திக்க மாட்டேன் சார். அதெல்லாம் தலைக்கு ஏத்திக்காத நீங்க கேவலம் அந்த கேமுக்கு அழுதுருக்கீங்களே. கோவப்பட்டு சண்டை போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், லவ்வர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அழுதுட்டு படுத்துருவோம். எவ்வளவு சண்டை வந்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறது. அப்போ பிக் பாஸ்னுடைய ரன்னர் அப் சௌந்தர்யா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா, the charm of this season. Okay, welcome. சிங்கம் களை இறங்கிருச்சு. தேங்க் யூ. எப்படி Okay, நல்லா இருக்கமா. இங்க உட்காந்துங்க. உங்களை வச்சு தான் ஒரு டாஸ்க் பண்ண போறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா